ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாள், திதி, நட்சத்திரம், கரணம், நாமயோகம், இதும் ஐந்தும் கொண்டதுதான் பஞ்ச அங்கங்கள். இந்த பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம். இப்போ ஒருத்தர் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என் பொண்ணுக்கையும் இந்த வந்த பையனுக்கும் திருமண நாள் குறித்து கொடுங்க, பொருத்தம்லாம் பார்த்துட்டோம், அவங்கள்ட்ட தான் பார்த்தோம், சுப நன்னாளை குறித்து கொடுங்கள். இன்னொருத்தர் வர்றார், சார் நான் வீடு கட்டிட்டேன், புதுமனை புகுவிழா கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும், என்னைக்கு செய்யலாம், நல்ல நாளாக குறித்து கொடுங்க. ஒரு பெண் வர்றாங்க ஜோசியர்கிட்ட, ஐயா சாமி என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, வயசுக்கு வந்துட்டா, என்னைக்கு தண்ணி ஊற்றலாம், நல்ல நேரத்தில் உட்காந்துருக்கலான்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் வருகிறார், என் பையனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்த வேண்டும், ஒரு வயசு ஆயிடுச்சு, அந்த நான் பிறந்த நாள்லேயே நடத்தலாமா இல்லை என்னைக்கு நடத்தலாம், கொஞ்சம் குறித்து கொடுங்க சாமி அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஜோதிடர் உடனே பஞ்சாங்கத்தை தூக்கி விடுவார். பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம். திருமண நாள் குறிக்கும் பொழுது பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ சஷ்டாங்க தோஷம் இல்லாமல் 6-8 வராமல், அஷ்டமி நவமி வராமல், கீழ்நோக்க வராமல், கரிநாள் வராமல் சுப நன்னாளாக குறித்து கொடுத்து அவங்களும் திருமணம் செய்து இனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆக இந்த பஞ்ச அங்கங்களிலே நட்சத்திரங்கள் 27 சொல்லப்பட்டிருக்கிறது, அசுபதி முதல் ரேவதி வரையிலான. அதை போலவே நாம யோகமும் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வைதிருதியில் முடிகிறது. 17 நாம யோகங்கள். அதில் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14 நாம யோகத்தை பார்த்துட்டோம். 15வது நாமயோகம் வஜ்ரம் நாமயோகம். வஜ்ரம் அப்படின்னா திடம், வலிமை, உறுதி அப்படின்னு சொல்லிடலாம். வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு பெரிய சிமெண்ட் நிறுவனம் இருக்குது. எங்கள் வஜ்ரம் சிமெண்டை வாங்கினால், கட்டிடம் கட்டினால் அந்த கட்டிடம் உறுதியுடன் இருக்கும், வலிமையுடன் இருக்கும் அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க. ஆக வஜ்ரம் என்பது திடம், வலிமை. இந்திரன் கையில் வஜ்ராயுதம் இருக்குங்க. பிருகு முனிவர் அப்படிங்கிறவர், அதாவது அந்த ஒரு சாபம் கிடைச்சிருது இந்திரனுக்கு. அந்த சாப நிவர்த்தி பண்ணுவதற்கு ஏதேனும் ஒரு முனிவர் உனக்கு தனது முதுகெலும்பை தானமாக கொடுத்தால் அது வஜ்ராயுதமாக மாறி உனக்கு வெற்றிகளை தேடித்தரும், எதிரிகளை அழிப்பாய், நீ ஜெயம் கொடி நாட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிருகு முனிவர் அப்படிங்கிறவர் தானாக முன்வந்து தனது முதுகெலும்பு இந்திரனுக்கு கொடுக்கிறார். அந்த முதுகெலும்பு வஜ்ராயுதம் என்ற ஆயுதமாக இந்திரன் கையில் இருக்குது. இந்திரன் கையில் அந்த வஜ்ராயுதம் இருக்கும் வரை யாரையும் வெல்ல முடியாது, அவ்வளவு வலிமை படைத்தது வஜ்ரம். ஆக இந்த வஜ்ர நாம யோகம் எப்படிப்பட்ட சிறந்த நாம யோகம், சிறப்பான நாம யோகம், இது ஒரு சுபநாம யோகம் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் மன உறுதி, உடல் உறுதி, தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டார்கள். அந்த செயலை முடித்து விட்டு தான் மறு வேலை பார்ப்பார்கள். வந்து பாடுறா, வந்தது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. யார்? இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள். தாய்மாமன் உறவில் விரிசல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வஜ்ரநாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் சந்திரன். திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் எல்லா யோகங்களையும் கொடுத்து விடுவார். அவ யோகியாக வருபவர் புதன். ஆயில்ய நட்சத்திர காலில் நின்றுட்டா அவ யோகத்தை செய்து விடுவார். புதன் யாருங்க? அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடியது அல்லவா? ஆக வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் புதன் வலிமை பெற்றுவிட்டால் தாய்மாமன் ஆதரவு இருக்காது. தாய்மாமனும் ஏனோதானோ என்றுதான் இருப்பார்.
ஒட்டு உறவு இருக்காது அப்படின்னே சொல்லிடலாம். வந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதில் வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் முதலிடமாக இருப்பார்கள். வந்த வாய்ப்பை வல்லமையாக தக்க வைத்துக் கொள்வார்கள். வாய்ப்பை தக்க வைப்பதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். உதவி செய்வதில் முதல் ஆளாக இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு விபத்து நடந்துருச்சு, இல்லை யாருக்கேன்னு ஒரு உடல் உதவி, பண உதவி தேவைப்பட்டால் உடனே முன்னின்று முதல் ஆளாக நின்று உதவி செய்வாங்க. அதே சமயத்தில் அந்த உதவி செஞ்சுட்டு பின்னாடி அந்த உதவி செஞ்சேன்ல, அதுக்கு என்ன எனக்கு ஏதேன்னு செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து உதவிகளை செய்வார்களே. உதவிகளை பெற்றுக்கொண்டு அப்புறம் உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். பெரும்பாலும் வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் உதவி செய்வதில் முதல் ஆளாகவும் இருப்பார்கள். உதவி பெறுவதில் முதல் ஆளாகவும் இருந்துவிட்டு பிறகு அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு முதுகில் குத்துபவர்களாக இருப்பார்கள். புதனின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களிடம் இவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. குதிரை குழியை பறித்ததும் இல்லாமல் குப்புற தள்ளிவிட்டு குழிக்குள்ளே தள்ளி விட்டுச்சு அப்படிம்பாங்க. ஆக இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் புதனின் சாரமான கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் ஒரு அடி என்ன 10 அடி தள்ளியே நிற்கணும். அவங்ககிட்ட பழகவே கூடாது, கவுத்தி விட்டுருவாங்க. மாறாக சந்திரனின் சாரமான திருவோணம், அஸ்தம், ரோகிணி இந்த நட்சத்திர காலில் இருந்தவங்கள்ட்டெல்லாம் பழகினீங்கன்னா உங்களுக்கு உபகாரமாக இருப்பார்கள். 2 பேரும் இணைபிரியா தோழனாகவும் தோழியாகவும் இருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல பல காரியங்களை செய்து பெயர் புகழ் செல்வாக்கை பெறுவார்கள். ஆக சந்திரன் இவங்களுக்கு யோகியாக வருகிறார். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் மிக மிக யோகத்தை செய்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வஜ்ராயுதம் சொன்னேன். அந்த வஜ்ராயுதம் இந்திரன் கையில் இருக்கும் வரை யாருமே இவரை தொட முடியாது, வெற்றி பெற முடியாது. இந்திரனே வெற்றி பெறுவார். ஆக இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் உறுதியுடன் இருந்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். அதாவது முன்னேறிக்கிட்டும் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட உதவி வாங்கிட்டு அதையும் உதாசீனப்படுத்திடுவாங்க. இவரும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவராக இருப்பார். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். இவர்களுடைய மனசு சந்திரன் யோகியாக வருவதால் மனதுக்காரகன் அல்லவா. ஆக மனசு ஒரு நிலையில் இல்லாமல் மரத்திற்கு மரம் தாவும் மந்தியை போல் இருக்கும். இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் யோகியாக வந்து சந்திரன் கடகராசியிலோ அல்லது சந்திரனின் சாரமான அஸ்தம், திருவோணம் இந்த மாதிரி நட்சத்திர காலில் இருந்துட்டா அவங்க வெற்றி பெறுவது உறுதி. நல்ல முன்னேற்றத்திற்கு வருவார்கள். தாயின் அரவணைப்பை பெறுவார்கள். தாயின் மூலம் பல சலுகைகளை அடைந்து தாயின் சொத்துக்களை அனுபவிக்க பிறந்தவர்களாகவே இருப்பார்கள். தாய்மாமன்தான் ஆகாது, தாயாரிடம் மிகுந்த அன்பு, பாசம், நேசம் கொண்டிருப்பார்கள். இவங்களுடைய தாயாரும் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நிறைய இவங்களால் ஒரு ஆதரவு கரங்களை நீட்டி நன்றாக வாழ வைப்பார்கள். தாயின் ஆதரவு இவர்களுக்கு பெருகி கொண்டே போகும், வளர்ந்து கொண்டே போகும். ஆக இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு அதிபுத்திசாலிகள், அதிக வலிமை படைத்தவர்கள், திடகாத்திரமானவர்கள். உடல் தம்பு, மனதம்பு எல்லாமே இருக்கும். உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்றுவிட்டால் சாதிக்கலாமே. சாதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் சங்கடங்கள் உன் கண்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஒருவர் சாதிக்கணும்னு நினச்சா இந்த இடத்துல போகும்போது மேடு இருக்க, இந்த இடத்துல போகும்போது பள்ளம் இருக்க, இதை என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் அந்த இடத்துலையே தான் நிற்கணும். சாதிக்கணும்னு நினச்சா தடைகளை கடந்து போய் சாதனைகள் பல புரிய வேண்டும். இப்படி சாதனை புரிபவர்களே அதாவது வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். வஜ்ரம் என்றால் உழைப்பு, வஜ்ரம் என்றால் திடம், வஜ்ரம் என்றால் வலிமை, வஜ்ரம் என்றால் மன உறுதி. ஆக இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் எதையுமே அசால்ட்டாக அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா
அதிகம் பேர் 100% பேர் வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருப்பார்கள். பூரா விளையாட்டில் ஜெயிச்சு கப்பு சீல்டு மெடலாக வாங்கி வீட்டில் அவங்க ஷோகேஸில் அப்படியே நிரப்பி வச்சுருப்பாங்க. ஆக இந்த வஜ்ரநாம யோகம் ஒரு திடகாத்திரமான நாம யோகம், வஜ்ரநாம யோகம் ஒரு யோகமான நாம யோகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை இதுவரையில் கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாலிய வளமுடன்.